ஒரு பெண் யமனையே நிறுத்தி வைத்த நாள் தெரியுமா? அந்த ரகசியத்தால் தான் இன்று பெண்கள் காரடையான் நோன்பு நோக்கிறார்கள். வணக்கம் நண்பர்களே, இன்று மிகவும் புனிதமான ஒரு நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் காரடையான் நோன்பு நாள். தமிழ் மாதமான மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்கும் அந்த புண்ணிய நேரத்தில் இந்த நோன்பு அனுஷ்டிக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு காரடையான் நோன்பு மார்ச் மாதம் 14ஆம் தேதி வருகிறது. இந்த நோன்பின் முக்கியமான நேரம் மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்கும் நேரம் மாலை சுமார் 6 மணிக்கு அருகில் வருகிறது. அதனால் பெண்கள் மாலை 5:30 மணி முதல் 6:30 மணிக்குள் பூஜை செய்து நோன்பை நிறைவு செய்வது சிறந்ததாக கருதப்படுகிறது. இப்பொழுது காரடையான் நோன்பு எப்படி செய்ய வேண்டும்ன்றதை பார்க்கலாம். முதலில் காலை எழுந்தவுடன் சுத்தமாக குளித்து வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு காமாட்சி அம்மன் படம் அல்லது விளக்கு முன் மஞ்சள் குங்குமம் பூ வைத்து அழகாக அலங்காரம் செய்ய வேண்டும். இந்த நோன்பின் முக்கியமான நெய்வேத்தியம் என்னன்னா காரடை. அதாவது அரிசி மாவு, கருப்பு காராமணி, வெல்லம் வைத்து இனிப்பு காரடை செய்யலாம். சிலர் உப்பு காரடையும் செய்வார்கள். ஒரு வாழை இலையில் காரடை மற்றும் வெண்ணெய் வைத்து காமாட்சி அம்மனை வழிபட வேண்டும். பிறகு பெண்கள் மஞ்சள் கயிறு அல்லது தாலி கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள். இந்த தாலி கயிற்றை மாற்றும் நேரமும் அதே பூஜை நேரமான மாலை 5:30 மணி முதல் 6:30 மணிக்குள் செய்வது நல்லது. அப்பொழுது பெண்கள் மஞ்சள் கயிற்றை கழுத்தில் கட்டிக்கொண்டு இந்த சக்தி வாய்ந்த பிரார்த்தனையை சொல்ல வேண்டும். உண்டேன் காரடை, ஒரு கால் உருகாத வெண்ணெய், என் கணவர் நீண்ட ஆயுளுடன் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று. இந்த நோம்பின் பின்னால் ஒரு அற்புதமான புராண கதை இருக்கிறது. புராணங்களில் சாவித்திரி என்ற ஒரு பக்தி மிகுந்த பெண் இருந்தாள். அவள் தனது கணவர் சத்தியவான் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் வைத்திருந்தாள். ஒரு நாள் அவளுடைய கணவரின் ஆயுள் முடிந்துவிட்டது என்று யமன் அவருடைய உயிரை எடுத்துக்கொள்ள வந்தார். அந்த நேரத்தில் சாவித்திரி தைரியமாக யமனை பின்தொடர்ந்து சென்றார். அவளுடைய பக்தி மற்றும் மன உறுதியை கண்டு யமன் இறுதியில் மனம் உருகி ஒரு வரம் கேள் என்று சொன்னார். அப்போது சாவித்திரி தன் கணவரின் உயிரையே மீண்டும் கேட்டு பெற்றாள். அந்த நாளில்தான் அவள் காரடையான் நோன்பு இருந்து கணவரின் நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தனை செய்தாள் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது. அதனால தான் இன்று வரை திருமணமான பெண்கள் இந்த நோன்பை பக்தியுடன் அனுஷ்டிக்கிறார்கள். இந்த புனிதமான நாளில் நீங்களும் காரடையான் நோன்பு நோக்கிறீர்களா? நோக்கிறீர்கள் என்றால் அம்மன் அருள் கிடைக்கட்டும் என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.